ஆமா, ஒரு நல்ல தனவந்தன் தன்னுடைய மனையாளுக்கு அடிக்கடி நோய் வந்து கொண்டே இருக்கிறார். அவ சொல்ற, நான் சீக்கிரம் செத்துவோம், பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நடத்துங்க, கல்யாணம் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பை உண்டு பண்ணி வைத்து விட்டான். தன்னுடைய செல்வ செழிப்பிலே அவ மனைவியை கூட்டிட்டு நல்ல சிகிச்சை எல்லாம் செய்யணும்னு சொல்லி மருத்துவமனைக்கு செல்கிறார். பரிசோதனை செய்யப்படுகிறார்கள். செய்துவிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறார்கள், ஐ எம் வெரி சாரி. என்ன உங்க மனைவிக்கு புற்றுநோய் இருக்கிறது, அவங்க ரொம்ப நாள் வாழ முடியாது, முடிஞ்சா ஒரு 6 மாசம் தான் இருக்கும், என்ன செய்ய போறீங்க? அவர் கதறார், ஐயா எங்க வேணாலும் கொண்டு போறேன், எந்த நாட்டுக்கு வேணாலும் கொண்டு போறேன், என் மனைவியை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும், நீங்கள் என்ன வேண்டுமானால் சொல்லுங்கள், என்ன ஏற்பாடு வேண்டும் என்றாலும் செய்யுங்கள். அவர் சொன்னார், எங்களுக்கு தெரியாததில்லை, நாங்கள் இந்த மருத்துவ பரிசோதனையை வெளிநாட்டு மருத்துவர்களால் தான் நாங்கள் நிறைவு செய்தோம், அவர்கள் கணித்து கொடுத்ததுதான் உங்கள் மனைவிக்கு புற்றுநோய் இருக்கிறது, 6 மாதம் தான். இவர் சாப்பிட மாட்டார், அப்படியே இருக்கிறார், நோய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். மனைவி கேட்கிறார், ஏங்க என்ன ஆச்சு, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த நாள்ல இருந்து நீங்க எப்படி இருக்கீங்களே, என்ன சொல்லுங்கள் என்று அந்த அம்மையானவள் கதறி கண்ணீர் விடுகிறார். அவரும் தாங்க முடியாது சொல்றாரு, என்னை விட்டு இன்னும் நீ 6 மாதத்தில் போய்விடுவாயாம், மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் விட்டு கதர். அந்த அம்மா சொல்றது பாருங்க, எப்படியும் 6 மாசத்துல நான் போயிருவேங்கிறது உங்களுக்கு தெரியுது, கடைசி காலம் வரைக்கும் நான் ஐயா கிட்ட இருக்கேன்னு ஆசைப்படுறேன், சரி என்ன தயவு செய்து தோப்பு கூட்டிட்டு போங்க, ஐயா கிட்ட போய் உட்கார வைங்க. இல்லம்மா நான் அப்படி ஒண்ணும் இல்ல, நீங்க கட்டிட பிள்ளைங்களுக்கு எல்லா காரியம் முடிச்சாச்சு இல்ல, என்ன கொண்டு விடுங்க. நானும் அப்படி ஓடி ஆடி ஒரு சின்ன காரியமா வெளியில வரேன், அந்த ஐயா அப்படி உட்கார்ந்து இருக்கிறார், அப்படியே வந்து பாக்குறார். சிவச்சந்திரன் தானே நீங்க? நம்மள வீட்டுல வந்தா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். என்ன அந்த தலைப்பா இருக்காது, மத்தவங்க மாதிரி வேஷம் எல்லாம் போட தெரியாது, சிலமே அங்க காவி கொடியை கட்டிட்டு 4 பேர் வந்தா போதும், படக்குன்னு வீட்டுல போவோம், தலைப்பா கட்டுவோம், நாம விட்டுட்டு ஐயா வாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஐயா எனக்கு வேஷம் போட சொல்லல. வீட்டுல எளிமையா ஏதோ துண்டை கட்டினா துண்டு தான், சட்டன்னா சட்டை தான், அப்படியே உட்கார்ந்துருப்பேன். ஆமா, அதனால அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்து அவர் நின்று கோலத்தை பார்த்து நான் தான் வாங்க, இல்ல அவரு தலைப்பாக்கிட்டு நாம விட்டுப்பாரு, அது ஒரு மாதிரி. ஐயா அது அந்தந்த நேரத்துல நடக்கும், வீட்டுல இருக்கதானே, வாங்க உள்ளன்னு கூட்டிட்டு போய் என்ன சொல்லுங்க. இது என் மனைவிக்கு வந்து புற்றுநோய் இருக்குதான், என்ன 6 மாசத்துல போயிடுவான்னு சொல்றாங்கன்னு ஒரு ஆளா. உடனே அந்த அம்மா சொல்லுது, இவ்வளவு நாள் நான் என்ன கஷ்டம் செய்யல, நான் யாருக்கும் எந்த துன்பமும் செய்யல, யாருக்குமே நான் கவலைப்படுத்தல, ஆனா எனக்கு இப்படி ஒரு நோயான்னு அது கண்ணீர் விடுது, நீ எதுக்கும் அழுற, அது 6 மாசத்துல செத்துற வேண்டியதானே அப்படின்னு அந்த அம்மா அழுகை வச்சுரு. என்ன இந்த சாமியார் எப்படி சொல்லுவாரு, சாமியார் போய் செத்துருன்னு சொன்னா காப்பாத்தணும்னு சொல்லுவாரு. ஆமா, இவர் என்ன செத்துற வேண்டியதானே, ஏ தங்கச்சி உடனே அதே காலு அந்த. அப்போ அந்த அம்மா சொல்லுது, நீங்க என்ன அப்படி சொல்லுங்க, உனக்காவது 6 மாசம் கழிச்சு சாவன்னு தெரிஞ்சிருக்கு, ஆமா, ஆனா நான் எப்ப சாவன்னு எனக்கே தெரியாது ஆத்தா, ஒருவேளை நாளையே நான் போயிடலாமே, போலாமே இல்லையா, எப்பன்னு இருக்குது, அவளுக்கு 6 மாசம் தெரியுது, எனக்கு தெரியலையே, என்னுடைய மரணம் தெரியவில்லையே, நீ பெருமைப்படு, 6 மாத காலம் இருக்க போகிறாய், இந்த 6 மாதம் உனக்கு என்ன தேவையோ அதை எவ்வளவு அனுபவிச்சுக்கோ. என்னையா சொல்றீங்க நீங்க, அவரை கூட்டுங்க, வா மருந்து ஒரு பக்கம் கொடு, தப்புன்னு சொல்லு, ஆனா உன் மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அத்தனை வாங்கி கொடு, உன் மனைவிக்கு எங்க போனா சந்தோஷமோ அத்தனையும் செய், ஆனா மாதத்தில் ஒரு நாள் அரசு மதிக்கு வந்தது, மற்றபடி நீ எங்க வேணாலும் போ ஆன்னு சொல்லி. அந்த அம்மா இப்படி பாக்குது, சாமியார் மண்டலா இருப்பானா, நம்மளே செத்துருன்னு வந்திருக்கோம், ஆமா எப்படி சொல்றானே. உடனே அவர்கிட்ட தாய் கொஞ்ச நேரம் அவளுடைய பிராக்டிஸ் பயிற்சி கொடுத்து பேசி அவளை பக்குவத்துக்கு கொண்டு வந்து, நீ எப்படி சரியா எப்படி சாவத்தான போற, ஆமா சாப்பிடு, அது பத்தியம், மண்ண கட்டி பத்தியம், நீ எப்படி சாவத்தான போற, ஆமா சாப்பிடு, சும்மா சாப்பிடு, அப்படியா ஆப்பிள் பழம் சாப்பிடு, அது பத்தியம், எப்படி சாவத்தான போற, ஆமா அவ சாப்பிடு, சரிதானே, உண்டா இல்லையா, உண்மை ஆமையா. அவன் அப்படி பாக்குறா, ஐயா இனிப்பு தின்னு மக்கா, என்னது வேணும், தேன் குடல் திங்கணுமா, ஜிலேபி திங்கணுமா, தின்னு, சும்மா சாப்பிடு, எப்படி சாப்பிட போற, தின்னு, அதை நினைச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. அப்படியா ஐயா, அப்ப சாப்பிடலாமா, சாப்பிடு, அப்ப மாத்திரையும் போட்டுக்கா போன. 6 மாசம் இல்ல, போன முதக்குள்ள கூட 6 வருஷம் ஆச்சு, இன்னும் சாவல. ஐயா உண்டு ஐயா, இதுதான் ஐயா கொடுக்கிற அற்புதம், இதுதான் ஐயா கொடுக்கிற அற்புதம். அரசம்பதியில அடுத்த முதக்குள்ள மாதிரியா காட்டித்தாரேன், இவ்வளவு சிறப்பு ஐயா. வருவா அங்க இருந்து அந்த ஆத்தா வருவா, ஐயா என்ன டிக்கெட் ரெடியா அப்படிம்பே, அங்க ஐயா 6 வருஷம் ஆச்சு, அதான் டிக்கெட் அவரும் தரல, நீயும் போறது, இன்னும் உன்னை வாழ வைப்பார், இவரு யாரோ இல்ல, அந்த ஆதிபரம் ஜோதியும் நான் அடங்காத சொருபமானே.
என்னடங்கா சொருபத்திலே சொருபம் அறிவீரோ